இந்த வீடியோவை இளைய தலைமுறைகள் கட்டாயமாக கடைசி வரைக்கும் பார்க்கணும். இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் இந்த சுய இன்பங்கிறது சரியா தப்பாங்கிறது குழப்பத்திலே நிறைய பேர் தப்பு பண்ணி வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறானோ. இந்த வீடியோ சுய இன்பத்திற்கு தீர்வையும் சொல்ல போகிறேன். இந்த சுய இன்பம் மனிதர்களுக்கு இயல்புன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அது தப்பு. நம்ம உடம்பு உயிரணு அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே இரவு நேரத்தில் மாதம் ஒரு முறை 2 முறை நம்ம தூங்கும்போது நம்மளை அறியாமே வெளியே வரும். நம்ம காலில் தான் ஏஞ்சி அதை பார்க்கும்போது இந்த மாதிரி விந்து வெளியேறினதே தெரியும். அதுதான் உண்மையான இயற்கையான விந்தணு வெளியேற்றம் பரிணாமம் நம்ம உடம்புடைய இயற்கை, அது மட்டும்தான். ஆனால் அந்த சுய இன்பம் பண்ணுறவன் அதுக்கு அடிமையாக இருக்கிறவனை பார்த்தா மன தெளிவு இல்லாதவனாக இருப்பான். அவனுக்கு தொடர்ச்சியாகவே இரவு நேரத்தில் அவன் கண்ட்ரோல் பண்ணாலும் உடம்பு சூடு ஏற்பட்டு விந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். இதனால் தூக்கமின்மை பிரச்சனை, மன உளைச்சல், உடலில் பலமே இருக்காது, முடி கொட்டுற பிரச்சனை, இந்த கண்ணை சுருங்குதல், பயத்தோடைய ஒரு மனுஷன்கிட்ட பேசுனா யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு கூட தைரியம் கூட அவன்கிட்ட இருக்காது. அந்த மாதிரி அதுக்கு அடிமையாகி போய் கிடப்பான். இதுக்கு என்னதான் தீர்வுன்னு கேட்பீங்க. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓரித தாமரை அது இந்த வயற்காட்டில் கிடைக்கும். கிடைக்காதவங்க இந்த ஓரித தாமரை பொடி சித்த மருத்துவத்தில் வாங்கி கடையில் வாங்கி அதை பாலில் கலந்து குடிங்க. இதற்கு இன்னொரு தீர்வு எளிமையாக எல்லார் வீட்லேயும் இருக்குது. இந்த முருங்கைக்கீரை அதை ஒரு கைப்பிடி அளவு விளக்கெண்ணெயில் வதக்கி சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சி அடையும். உடம்பு குளிர்ச்சி அடையும் போதே அதே போல் ரத்த ஓட்டமும் அதிகரிக்கும். இந்த ஓரித தாமரையும் முருங்கைக்கீரையும் சாப்பிட்டாலே ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒரு மன தெளிவு கிடைக்கும். நல்ல சிந்தனையை சிந்திங்க. இந்த ஆபாச எண்ணங்கள், வீடியோக்கள் இதெல்லாம் தவிர்த்திட்டாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. இன்னொரு முன்னோர்கள் நம்ம சொன்ன ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, 16 வயது திருமண வயது வந்துட்டாலே கல்யாணத்தை பண்ணுங்க. ஏன்னா இந்த கல்யாணம் பண்ணிட்டா இந்த பிரச்சனை 90% இருக்கிற இளைஞர்களுக்கு அது தீருங்கிறது முன்னோர்கள் முன்னாடி அதெல்லாம் கிராமத்தில் சொல்வதுண்டு. அதுவும் உண்மைதான். கல்யாணத்தை பண்ணிட்டாலே இதுதானா அப்படிங்கிற மாதிரி மனசு நினைக்கும். இந்த பிரச்சனை தீரும். எல்லாமே மனசு தான். நன்றி. உங்கள் இயற்கை பிரியன்.